அன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கிரிக்கெட் விளாட்னு வாடான்னு கூப்பிட்டதுக்கடுத்து என் ஃப்ரெண்டு சொன்னேன், ஏன் நீ வந்து சும்மா இருக்கனா ஃப்ரீ ஃபயர் விளாடக்கூடாதுன்றியா. நானும் சிரிச்சுக்கிட்டே விளாட்லாமேன்ட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கடுத்து நான் சிஎஸ்ல ஹீரோய்க்கு அடிச்சிட்டேன். ஹீரோய்க்கு அடித்தனால இன்னொரு ஒரு மேட்ச் விளாட்லாமே அப்படின்னு போனால் எல்லாருமே பெரிய பிளேயரு, பார்க்கறக்கு ஏதோ அந்த சுப்பிரமணியபுரத்தில் இருக்க மாதிரியே இருக்காங்க. நானும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்தாச்சு. அது வந்து ஏதோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நான் பெரிய பிடுங்கி மாதிரி ஒரு இந்த ஷார்ட் கன் இருக்குமே அந்த கன்னை எடுத்தேன். எடுத்ததுக்கடுத்து எப்படி அடித்தேன் தெரியுமா? எப்படி அடித்தேன் அப்படியே ஸ்வாட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து இங்கே நின்றுக்கிட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுச்சுங்க. ஏன்னா வந்து வீடியோ எடுக்கிறதுனால லேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தன் இது போட்டேன், என்னது பான்ஃபயரு. அதில் வந்து இது வேறு ஒன்று போட்டுக்கிறாங்க, புதுசாக வந்துருச்சு. நான் வந்து விளாண்டே வந்து 5 வருஷமாச்சு. சரி புதுசாக விளாட்றேன், அதாவது ஒரு இது கூப்பிட்டு ஒரு ஆயிலா தெரியாது. ஆஹா, நம்ம பையன் 2 தான் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இன்னும் அடிக்கலாம் போகிறேன், ஆனால் வந்து லேக் ஆகி அந்த கில்லையும் அவங்களே எடுத்துகிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஓல்டு பிளேயர்னால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குனால நம்ம பசங்க அடிக்கட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம். அடுத்த செகண்ட் பாரு லேக் ஆகுதா. அப்போ செகண்ட் மேட்ச் வந்துச்சுங்க. டெசர்ட் ஈகிளை வச்சு அடித்தேன் பாருங்க. அவங்க தாங்க முடியல அவங்களால. சரி அப்படியே வந்து கிளாக் டவரில் வச்சாங்க மேட்ச்சு. வச்சதுக்கடுத்து இங்கே தான் வருவாங்க, கண்டிப்பாக நம்ம நிற்போம் அப்படின்னு நின்ட்டேன். ஒருத்தன் அழகாக வந்து மாட்டினாங்க, அடித்தேன். அதுக்குள்ளே ஒருத்தன் கீழே அடிச்சிட்டேன். நானும் அப்படியே வந்து தவழ்ந்து போனேன்னா டீம்மேட் கிட்ட. அவனும் வந்து ஒருத்தன் மகராசா வந்துட்டான், வந்து ரிவே கொடுத்துட்டான். ரிவே கொடுத்தோடனே நான் வந்து அப்படியே வந்து மெடிக்கல் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓரத்தில் உட்காந்துட்டு மெடிக்கல் போடும்போது அந்த பான்ஃபயர் ஆன் பண்ணிட்டு மெடிக்கல் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டதுக்கடுத்து அப்படியே சண்டை நடந்துச்சு. பார்த்தா இவங்க ஜெயிப்பாங்க, பார்த்தா இங்கே வர டப்புன்னு விழுந்துக்கிட்டே இருக்காங்க எல்லோரும். சரி நம்மளும் நம்ம பங்கை காம்பவுண்டு இவன் அடித்தேன். பார்த்தா அவனும் அப்போ நான் வந்து அங்கிட்டு போய் அடிச்சுலாம் ரிவே பண்ணோம். நம்ம வந்து 4 பேருக்கு ரிவே பண்ணால் நமக்கு ரிவே பண்ணுவாங்க. ஆனால் அடிச்சுட்டு நாங்கள் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அப்படியே வந்து போயாவும் அடிச்சிட்டோம். போயா அடித்ததுக்கடுத்து என் கில்லை மட்டும் பாருங்கள்.